Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mogan. தமிழ்ல ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர், ஜீப்ரா, மணி ஹைஸ்ட் ஸ்டைல்ல ரெண்டு ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவிஸ்ங்கிறதுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பிக்கஸ்ட் ஹெய்ஸ்ட் எவர். 2024 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல 1.5 மணி நேரத்துக்குள்ள பிரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா. ராப் சிங்கரா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கப்பிள்ஸா சேர்ந்து அமெரிக்கால கோடிக்கணக்கான பில்லியன்ஸ்ல பிட்காயின் மாதிரி இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி மோசடி பண்ணி மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி FBI ஏஜென்ட் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, எப்படி 5 வருஷமா இவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை யாருக்கும் தெரியாம கிரிப்டோ கரன்சி மூலியமா சம்பாதிச்சாங்க, என்னென்ன தில்லுமுழு வேலை பண்ணாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கண்டென்ட்டும் மெசேஜும் சோஷியல் டிராமாவோட பினான்சியல் கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. படம் சிம்பிளான ஒரு ஸ்லோபன் த்ரில்லரா 1.5 மணி நேரத்துக்குள்ள இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்பா வச்சு இன்ஸ்பிரேஷன், ரஷ்யா வார் டிராமா, டெரரிசம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை இன்வால்வ் பண்ணி ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. டெக்னிக்கலா நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமிலர் அப்படின்னு சொல்லி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ப்ராப்பரான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சோஷியல் டிராமாவை, நீட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தனால வாட்சபிள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த பிக்கஸ்ட் ஹெய்ஸ்ட் எவர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. டீசென்ட் வாட்சான தமிழ் டப்டு ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமாங்கனால நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கேஷ் அவுட். 2024 தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் மேடம் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்துக்கு ராபரி பண்ண போறாங்க. போன இடத்துல ஹீரோவை கன் பாயிண்ட்ல வச்சு ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி FBI ஏஜென்ட் 2 வருஷமா அண்டர் கவர்ல கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சு ஹீரோவை ஏமாத்தி அரெஸ்ட் பண்றதுக்காக மிகப்பெரிய திட்டம் போட்டு கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹீரோ தப்பிச்சு போயிடுறாரு. ஒரு சில நாள் கழிச்சு தம்பி பேச்சை கேட்டு ஒரு பேங்கை ராபரி பண்ண போன இடத்துல மாட்டிக்கிட்டு நெகோசியேட்டரா வரக்கூடிய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் FBI ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய ஹீரோயின் கிட்ட இருந்து மாட்டிக்காம அந்த பேங்க்ல இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சாரு, இந்த ஹெய்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாரா, என்ன நடந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா, தமிழ் வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம் இருக்கனால வாட்சபிள் தான். ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமாவை தாண்டி ரொமான்டிக்கல் டிராமாவா நிறைய விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரமான ஒரு சம்பவமா இந்த மூவில பிரசென்ட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஓகே ஷானா டோன்ல ரொம்ப சிம்பிளாவும் டேக் இட் ஈஸியான ஒரு கேட் வாக் ஸ்டைல்ல எல்லாரும் ஈஸியா நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்டோரியோட சப்ஜெக்ட்ல கண்டென்ட் மெசேஜ் எல்லாம் இருந்தாலும் ஸ்கிரீன் நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர ப்ரிடிக்டபிளாவும் சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் தான் இருக்கு. ஏன்னா காமெடி, ஆக்ஷன், எமோஷன்ஸை தாண்டி ட்விஸ்ட் அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இல்லை, நிறைய சீன்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் ட்ராமாட்டிக்காவும் இருந்துச்சு. அக்செப்டபிளான விஷயத்தை இன்னும் ப்ராப்பரா சொல்லியிருந்தா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனா இருந்துச்சு. படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா டோன்ல தான் நரேட் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட் ஓவர் டோஸ் பண்ணதாலே படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. நிறைய ஸ்கிப்பபிளான சீன்ஸ் இருந்தாலும் ஒன் டைம் வாட்சபிளான ஒரு தமிழ் டப்டு ஆக்ஷன் ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமா தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். அமேசான் பிரைம்ல தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கேஷ் அவுட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 out of 10. இந்த 2 and மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் அடிச்சு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.